ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு சிலரோட சேட்டை லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. லாக்டு சேட் ஆப்ஷன் மூலமாக லாக் பண்ணி வச்சுருப்பீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஆனால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாலே அந்த லாக்டு சேட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த லாக்டு சேட் ஆப்ஷனை கூட ஹைட் பண்ணி வச்சிடலாம், யாருக்கும் தெரியாத மாதிரி. லாக்டு சேட்டை சீக்ரெட் கோடு மூலமாக எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் யாரோட சேட்டை லாக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை சர்ச் பண்ணி அந்த கான்டாக்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே உள்ள அவங்க நேம் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கண்டினியூ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எதுவும் பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லும், இல்லைனா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும், அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்டாக்டை இந்த பர்சனை லாக்டு சேட் மூலமாக லாக் பண்ணியாச்சு, யாருக்கும் தெரியாமல். ஆனால் இப்போ இந்த லாக்டு சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே விசிபிளாக தெரியுது. இதை விட ஹைட் பண்ண முடியும். அப்படி ஹைட் பண்ணுறதுக்கு அந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து அந்த 3 டாட் லைனை கிளிக் பண்ணி சேட் லாக் செட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஹைடு லாக்டு சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. சீக்ரெட் கோடு க்ரியேட் பண்ண சொல்லும், அதுக்கு க்ரியேட் சீக்ரெட் கோடு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதேமாரி ஒரு வேர்டாகவும் சீக்ரெட் கோடை கொடுத்துக்கலாம், ரெட் அப்படின்னு, இல்லைனா எமோஜியை கூட சீக்ரெட் கோடாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எமோஜியை தான் சீக்ரெட் கோடாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ மறுபடியும் அதே சீக்ரெட் கோடாக நீங்கள் இதில் கொடுங்க. கொடுத்துட்டு டன் கொடுங்க. இப்போ பேக் வந்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் அந்த லாக்டு சேட் அந்த ஆப்ஷனே ஷோ ஆகாது. இப்போ அந்த லாக்டு சேட் ஆப்ஷனுக்குள்ளே போய் லாக் பண்ண அந்த கான்டாக்ட் பர்சனை ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் நீங்கள் எந்த சீக்ரெட் கோடு கொடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா எமோஜியை தான் கொடுத்தீங்கன்னா அந்த எமோஜியை இதில் கொடுங்க. இப்போ லாக்டு சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆயிரும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யாரோட சேட்டில் லாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கான்டாக்ட்லாம் ஓப்பன் ஆகும். இதில் யார் சேட்டில் நீங்கள் சேட் பண்ண போகிறீங்களோ அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்டாக்டில் சேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பேக் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது லாக்டு சேட்டில் போய் லாக் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லாக்டு சேட் ஹைட் ஆகிரும். மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண தேவையில்லை. இதை ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த சீக்ரெட் கோடை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும்.